பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். ஏற்கனவே பாண்டியன் ராஜி யாருக்கும் தெரியாமல் போய் டியூஷன் எடுத்து வீட்டில் அந்த விஷயம் தெரிஞ்சதால பெரிய பிரச்சனை வந்தது மட்டும் இல்லாமல் ராஜி மேலேயும் கதிர் மேலேயும் பாண்டியன் ரொம்பவே கோவமாக இருக்காரு. நாம் என்ன சொன்னாலும் இந்த வீட்டில் கதிர் மட்டும்தான் மதிக்காமல் நம்ம பேச்சை மீறி எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருந்தான்னு பார்த்தா இப்போ இந்த ராஜி பிள்ளையும் இப்படி செஞ்சதுனால ராஜியோட அப்பா சித்தப்பா முன்னாடி நான் இவ்வளோ அவமானப்பட்டு நின்றுட்டேனே. ஏற்கனவே இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்தே ராஜியோட அப்பாவும் வீட்டில் உள்ளவங்களும் என்ன எவ்வளோ தரகுறவாக பேசுகிறாங்க. ஆனால் அதை புரிஞ்சுக்காம ராஜி என் பேச்சை மீறி இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு கடைக்கு போன பாண்டியன் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. பேசாமல் ராஜியை வீட்டில் வச்சே டியூஷன் எடுன்னு கூட சொல்லியிருக்கலாம். அப்படி அவள் வீட்டில் வச்சே டியூஷன் எடுத்திருந்தா கூட இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. ராஜியோட சித்தப்பா முன்னாடி நான் இப்படி அவமானப்பட்டு நிற்க வேண்டிய அவசியமும் வந்திருக்காது அப்படின்னு பாண்டியன் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்கே கடையில் வேலை பார்க்குற சித்தப்பாவும், டேய் பாண்டியா, அப்படி எதை பற்றி தான் யோசனை பண்ணுற? கடைக்கு வந்தால் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்ப்பியே, இப்போ என்ன இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அது வேற ஒன்றும் இல்லை சித்தப்பா. இந்த கதிர் தான் எப்போ பார்த்தாலும் வீட்டில் பிரச்சனையை பண்ணி ஏதாவது செய்வான்னு அவன் மூலமாக தான் நான் மனசு வேதனைப்படுவேன். ஆனால் அவன் பொண்டாட்டி ராஜி வேற இப்போ தேவையில்லாத வேலையை பண்ணியிருக்கா. என் பேச்சை மீறி வெளியில் போய் டியூஷன் எடுத்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் டியூஷன் எடுக்க போகிற விஷயத்த மறைச்சி கோச்சிங் கிளாஸில் போய் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக படிக்க போகிறேன்னு வேற போய் சொல்லிட்டு போயிருக்கா. இந்த விஷயம் ராஜியோட சித்தப்பா மூலமாக தெரிய வந்து இங்கே எல்லாரையும் வெளியில் கூப்பிட்டு ராஜியோட சித்தப்பாவும் அப்பாவும் பேசாத பேச்சு எல்லாத்தையுமே பேசி ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக போச்சு. இதுக்கிடையில் ராஜியோட அம்மா ராஜிக்காக ஆசையாக அவங்களோட எல்லா நகையும் வேற கொடுத்து அனுப்புனாங்களா. அதில் வேற பெரிய பிரச்சனையாயிருச்சு. என்னன்னு சொல்கிறது சித்தப்பா, இங்கே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கதிரும் திருந்துறபாடு இல்லை, இதில் இந்த ராஜி வேற இப்படி செஞ்சு வச்சிருக்காளே அப்படின்ற வேதனையில தான் எந்த வேலையுமே செய்யாமல் நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன். இவங்களுக்காக நான் வேலை செஞ்சு கொடுத்து மட்டும் என்ன பிரயோஜனம்? அவங்கவுங்க தலை நிமிர்ந்து இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதனால என்னோட சம்பாத்தியம் அவங்களுக்கு தேவைப்படாது போல. அதனால தான் எல்லாரும் என் பேச்சை மீறி அவங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொன்றா செஞ்சிட்டு இருக்காங்க சித்தப்பா அப்படின்னு ரொம்ப மனவேதனையில் இங்கே பாண்டியன் பேசிகிட்டு இருக்க. அதுக்கு குமரேசன் சித்தப்பாவும், அதெல்லாம் சரிதான் பாண்டியா, ஆனால் நீ எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நின்னதை பற்றி மட்டும்தான் யோசிக்கிற. ஆனால் கதிர் ராஜி மேலே எவ்வளோ பாசமாக இருக்கான்னு நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. இந்த இடத்துல கோமதி இருந்திருந்தாலும் கோமதிக்காக நீ கண்டிப்பாக வேலைக்கு போயிருப்ப. அதே மாதிரி நீ ஒரு கஷ்டப்படுறன்னு பார்த்தா கோமதி உனக்கு ஆறுதலாகவும் உனக்கு துணையாகவும் இருக்கான்ல. அதே மாதிரி தான் இங்கே கதிர் படுற கஷ்டத்தை பார்த்து தாங்க முடியாமல் வீட்டுக்கு கூட தெரியாமல் இந்த ராஜி பிள்ளை இங்கே எம்புடு தூரம் போய் டியூஷன் எடுக்க போயிருக்கா பார்த்தியா. இது எல்லாமே கதிர் மேலே ராஜி வச்சிருக்க உண்மையான பாசத்தை குறிக்குது. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அதை விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் உன் பேச்சை மீறி இப்படி பண்ணிட்டாங்கன்னு நீ என்னவோ வருத்தப்பட்டு இருக்கியே. உன் பசங்க எல்லாருமே குடும்பமாக ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு நீ நினச்சல்ல. அதே மாதிரி தான் உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை ராஜியும் கதிரும் பண்ணிக்கிட்டாலும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ராஜி துணையாக நிற்கணும்னு எம்புட்டு பெரிய வேலையை செஞ்சுருக்கா. அதை நீ புரிஞ்சுக்காம ஏதோ ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து பேசிகிட்டு இருக்கியே பாண்டியா. அதனால் நான் சொல்கிறத கேளு. நடந்ததை மறந்துட்டு ரெண்டு பசங்களும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கிறாங்கன்ற அந்த ஒன்றை மட்டும் எடுத்துக்க. மற்றபடி எப்பயும் போல் ராஜியோட அப்பா சித்தப்பாவோட குணத்தை நம்மளால் என்ன மாற்றவா முடியும்? உன்னை பற்றி அவங்க எப்பயுமே தப்பாக தானே நினச்சிட்டு இருக்காங்க. இனி நீ ஏதாவது செஞ்சு அவங்கள மாற்ற போறியா? இல்லை மாற்றடா முடியுமா? அது என்றைக்கும் நடக்காத ஒன்று. பேசாமல் ராஜிக்கு அவங்க அம்மா கொடுத்த நகையை திருப்பி கொடுத்துட்டு உன் வேலையை பாரு பாண்டியா. இங்கே மற்ற பசங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்கல்ல, அதை மட்டும் நினச்சிக்கோ. பிரச்சனை வந்தால் நீ தான் சமாளிக்கணும். அதுக்காக இப்படி மனசுடைஞ்சு போய் உக்காந்து அதையே யோசிச்சுட்டு இருக்காத. போய் வேலையை பாரு அப்படின்னு இங்கே குமரேசன் சித்தப்பாவும் பாண்டியனுக்கு நடந்த விஷயத்தில் நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கணும். பிரச்சனைகள் வரும் போகும், அதை பற்றியே சிந்தனை பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கிற வேலையெல்லாம் கெடுத்துக்க கூடாது அப்படின்னு பாண்டியனுக்கு புரிய வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவ்வளோ நேரமாக மனவேதனையில் இருந்த பாண்டியனுக்கு ஆறுதலாக சித்தப்பா பேசுனதெல்லாம் கேட்டு இங்கே பாண்டியன் தன் மனசை மாற்றிக்கிட்டு, அதுவும் சரிதான், நான் என்ன இங்கே ராஜியோட அப்பா சித்தப்பா முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறது என்ன புதுசா? இல்லை என்னை அவமானப்படுத்தணும்னு பெரிய திட்டம் போட்டு அவங்க எங்களெல்லாம் திட்டுறது என்ன புதுசா? இதை பற்றி யோசிக்காம நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு நினச்ச பாண்டியன் கடையில் இருக்க எல்லா வேலையும் இங்கே பிரச்சனை எல்லாத்தையும் மறந்து ரொம்ப சந்தோஷமாக பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் மீனா செந்தில்கிட்ட, பார்த்தீங்களாங்க இங்கே கதிர் கஷ்டப்படுறான் அப்படின்னு ராஜி ரொம்ப வருத்தப்பட்டதால் வெளியில் போய் டியூஷன் எடுத்தால் மாதம் நினைக்கிறத விட அதிகமாக சம்பாதிக்கலாம், வீட்டில் டியூஷன் எடுத்தால் அம்புட்டு பணம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி இந்த ஏற்பாடையே நான் தான் செஞ்சேன். என்னால் தான் இப்போ ராஜி எல்லார் முன்னாடியும் அழுதுகிட்டு ரொம்பவே மாமா கிட்ட திட்டும் வாங்கிட்டா. நான் அவகிட்ட அப்பவும் சொன்னேன், இப்படி வெளியில் போய் டியூஷன் எடுக்க வேண்டான்னு.
பாவம் ராஜி. அவன் இப்படி வசமா மாட்டிப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைங்க. அதுவும் அவங்க சித்தப்பா ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃபோட வீட்டுக்கு தான் இந்த ராஜி இங்கே டியூஷன் எடுக்க போறான்ற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. அந்த சித்ராக்கா என்னவோ என் கூட வேலை பார்க்குறாங்க, அது மட்டும் தான் தெரியும். அப்படி முன்னக்கூட்டியே இவங்க சித்தப்பா ஆஃபீஸில் தான் சித்ராக்காவோட அவங்க வீட்டுக்காரர் வேலை பார்க்குறாருன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக ராஜி அங்கே போய் டியூஷன் எடுக்க நான் விட்டுருக்கவே மாட்டேன். பாவம் ராஜி டியூஷன் எடுக்க போனதால் ராஜியோட அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் மனசு வேதனையாக இருந்தாலும் இங்கே பாண்டியன் மாமாவும் ரொம்பவே வேதனைப்பட்டுட்டாரு. குடும்பத்துக்காக எல்லாத்தையும் பாண்டியன் மாமா பார்த்து பார்த்து செய்கிறாரு. இதை நாங்கள் புரிஞ்சுக்காம இங்கே கதிருக்கு ஒரு நல்லது செய்யணுமேனு நானும் ராஜியும் சேர்ந்து எடுத்த இந்த முடிவு எவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து விட்டுருச்சு பார்த்தீங்களா. இனி இந்த வீட்டில் யாருக்கும் உதவி செய்யக்கூடாதுன்ற ஒரு பாடத்தை மட்டும் நான் நல்லபடியாகவே கற்றுக்கிட்டேங்க. ஏன்னா நான் ஏதோ உதவி செய்ய போக நான் மட்டும் இல்லாமல் அவங்களும் மாட்டிக்கிறாங்க. அதனால் இனி என் வேலையை மட்டும்தான் பார்க்கணுன்னு நான் முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அதுக்கு செந்திலும், அப்படி சொல்லாத மீனா, நீ என்னவோ கதிர்க்கும் ராஜிக்கும் நல்லது செய்யணும்னு நினச்சி தான் இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்த. அதான், ஆனால் இதன் மூலமாக இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும், பாவம் கதிரும் ராஜியும் இவ்வளோ அப்பா கிட்ட திட்டு வாங்குவாங்கன்னு நீ எதிர்பார்த்துருக்க மாட்டல்ல. பிரச்சனைன்னு வந்தாச்சு. அது மட்டும் இல்லை, அப்பாவும் இதை அப்படியே விட்டுட்டாங்கல்ல. இனி ராஜி டியூஷன் எடுக்க போகிறாளா இல்லையான்னு அப்பா தானே முடிவெடுக்கணும். அதனால் மறுபடியும் இந்த பிரச்சனையை பற்றி நம்ம யாரும் பேசவே வேண்டாம், அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க செந்தில். இங்க ராஜி ரொம்பவே மன வேதனையில் இருக்காங்க. எப்படியாவது என்னோட நகை எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கள் அப்பா கிட்ட கொடுத்து அவரோட வாயை அடைக்கணும். எங்கள் அப்பா என்ன பேச்சு பேசிட்டாரு, என்ன திட்டிருந்தா கூட பரவாயில்ல, பாண்டியன் மாமாவை எல்லாரும் முன்னாடி நிற்க வச்சு அவமானப்படுத்திட்டாரு. ஏதோ நான் சம்பாத்தியம் பண்ணி கொடுக்குற பணத்தில் தான் இங்கே எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்கன்னு இப்படியெல்லாம் பேசிட்டாங்களே. அதான் பாண்டியன் மாமாவோட மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும். எப்படியாவது பாண்டியன் மாமா கிட்ட பேசி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னால் வீட்டில் அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. நான் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு இங்கே அத்தையாக இருக்கட்டும் பாண்டியன் மாமாவாக இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. ஆனால் நான் தான் புரிஞ்சிக்காம இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மனசு வேதனைப்பட்டுட்டு இருந்தாலும் இங்கே ராஜி உடனே கோமதி கிட்ட, அத்தை நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கோமதி, இன்னும் என்னடி பேச வேண்டியது இருக்குது, நீ என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு உன் அப்பாவோட முன்னாடி அவமானப்படுத்திட்டல, உன் சித்தப்பா பேசின பேச்செல்லாம் கேட்டல, என் வீட்டுக்காரரால் பதில் பேச முடியல. ஏன்னா நீ எங்கள் பேச்சை மீறி டியூஷன் எடுக்க போய் எங்களுக்கு அவமானத்தை கொண்டு வந்து விட்டுருக்க. இந்த வீட்டில் உனக்கு எதுவுமே குறை இல்லாமல் உன்னை பார்த்து பார்த்து கவனிக்கிறோம். நீ நல்லா படித்து பெரிய ஆளாகணும், கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், நீ கோச்சிங் கிளாஸுக்கு போகணும், அதுக்கு பணம் கட்டணும்னு சொல்லியிருந்தா கூட ஓ மாமாவே ஒரு பெரிய கோச்சிங் கிளாஸில் சேர்த்து விட்டு உன்னை நல்லா படிக்க வச்சுருப்பாரு தெரியுமா. ஏன்னா படித்த பிள்ளைங்க எல்லாரும் வேலைக்கு போனால் நல்லது அப்படின்னு நினைக்கிறவர் உங்கள் மாமா. அப்படி இருக்கும்போது படிப்பு விஷயத்தில் பொய் சொல்லிட்டு போய் நீ இப்படி தேவையில்லாத பிரச்சனையை எழுத்துட்டு வருவேன்னு நான் மட்டும் இல்லை, இந்த வீட்டில் உள்ள யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. உன்னையும் மீனாவையும் நான் வெளியிலேருந்து வந்த பிள்ளைங்க மாதிரியா கவனிக்கிறேன், என் சொந்த பொண்ணுங்க மாதிரிலாம் பார்த்துக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்கிட்ட கூட உண்மையை சொல்லாமல் நீ இப்படி எல்லா உண்மையும் மறைக்க போய் தான் இப்போ இம்புட்டு பெரிய பிரச்சனை வந்தது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்காரரில் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நின்னாரு. போதும்டி போதும், உங்களுக்கெல்லாம் நான் நல்லா இடம் கொடுத்து உங்ககிட்ட பேசி பழகி ஒரு அம்மா மாதிரி உங்கள் கூட இருந்தேன்ல, அதனால தான் எல்லாரும் என்னை வச்சு செய்கிறீங்க போல். நீங்கள் எல்லாரும் எப்பயும் போல் மருமகளாகவே நடந்துக்கோங்க, நானும் இந்த வீட்டில் உங்களுக்கு மாமியாராகவே நடந்துக்கிறேன், அப்போ தான் சரிப்பட்டு வரும். என்கிட்ட நீ பேசாத ராஜி, யார்கிட்டையும் எனக்கு பேசவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. அதுக்கு ராஜி அழுதுகிட்டே, நான் செஞ்சது பெரிய தப்பு தான் அத்தை, என்னால் தான் நீங்கள் எல்லாரும் அவமானப்பட்டு நின்னீங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் வேணும்னே அப்படி பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கணும்னு நான் இப்படி ஒரு விஷயத்த செய்யவே இல்லை. இனி இப்படிப்பட்ட ஒரு தப்பை நான் செய்யவே மாட்டேன். இதன் மூலமாக நான் நல்லாவே கற்றுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அத்தை. அது மட்டும் இல்லை, எங்கள் அப்பா கேட்ட மாதிரியே அங்கே லாக்கரில் இருக்க நகை எல்லாத்தையுமே எடுத்து எங்கள் அம்மாக்கிட்டே கொடுத்துருவோம். எனக்கு நகைன்னு எதுவுமே வேண்டாம், நீங்கள் எல்லோரும் என்னை நல்லா பார்த்துக்கும் போது அவங்களோட நகை என்கிட்ட இருந்தா என்ன, எங்கள் அம்மா கிட்ட இருந்தா என்ன, எப்படியும் அந்த நகை லாக்கரில் தான் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது நீங்களே அந்த நகையை இங்கே பழனி சித்தப்பா கிட்ட கொடுத்து அங்கே கொடுத்து விட்டுருங்க, அந்த நகையால் இன்னொரு பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி. இதை கேட்ட கோமதி, இவ்வளோ தெளிவாக பேசுகிறல்ல, அது பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பற்றி யோசிச்சுருக்கணும். அப்போ எதுவும் சொல்லாமல் உண்மை எல்லாத்தையும் மறைச்சிட்டு இப்போ வந்து மன்னிப்பு கேட்டோ இல்லை நகையை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நீ பேசுகிற பேச்செல்லாம் என்னால் நம்பவே முடியல. ஏன்னா அவமானப்பட்டது தானே ராஜி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், பழனிக்கிட்ட இந்த விஷயமா நான் பேசிக்கிறேன், நீ போய் உன் வேலையை பாரு, அதை விட்டுட்டு இப்படியே நின்று அழுதுட்டு இருக்காத அப்படின்னு கோவமாக பேசிட்டு அங்கே கோமதி உள்ளே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் தன்னுடைய வெளியூர் பயணத்தெல்லாம் ரொம்ப நல்லபடியாக முடிச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வர, வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் இங்கே சரவணனுக்கும் தங்கமயிலுக்கும் தெரிய வருது. இங்கே சரவணன் ரொம்பவே வருத்தப்படுறாரு. பாவம் ராஜி பிள்ளை இந்த கதிருக்கு உதவி செய்யணும்னு இங்கே வெளியில் போய் டியூஷன்லாம் எடுக்க போய் அப்பா கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழுதுட்ருக்கே அப்படின்னு சொல்லி இங்கே கதிர் மேலேயும் ராஜி மேலேயும்
இங்கே சரவணன் பாசத்தை காட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இங்கே மயில் என்னடானா, மாமாவுக்கே தெரியாமல் ராஜி இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சுருக்காளா, இதில் இத்தனை நாள் கோச்சிங் கிளாஸ்க்கு தான் போகிறேன்னு பொய் வேற சொல்லியிருக்கா. இந்த ராஜி இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ராஜி மனவேதனையில் இருக்கிறதெல்லாம் பார்த்து மயில ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் தங்கமயிலையும் சரவணனையும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காரு. இந்த வீட்டில் என் பேச்சை கேட்டு நடக்கிற பிள்ளைங்கன்னா அது தங்கமயிலும் சரவணனும் மட்டும்தான். மற்ற யாரும் இந்த வீட்டில் என் பேச்சை கேட்குற மாதிரியே தெரியல. ஏன் கோமதி, மயில் இங்கே வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கப்புறமா வீடே நல்லா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வீடு பார்க்க வீடு மாதிரி இருக்குது. ஏன்னா மயில் வீட்டுக்கு வந்தது உடனே சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்கிற. மற்ற 2 மருமகளும் இருக்காங்களே, காலையில் எழுந்திரிச்சு என்னவோ அவங்க மட்டும்தான் காலேஜில் போய் படிக்கிற மாதிரியும் வேலைக்கு போகிற மாதிரியும் வீட்டு வேலை எதையும் சரிவர செய்கிற மாதிரியே இல்லை. ஆனால் மயில் காலையில் 4 மணிக்கே எழுந்திரிச்சு கோலம் போட்டு வீட்டில் எல்லாத்தையும் அம்புட்டு அழகால பண்ணிகிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எம்புட்டு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. மயிலை தேடி கண்டுபிடிச்சி சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்ல, அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நம்ம சரவணனுக்கு ஏற்ற பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோன்னு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. இங்கே மயிலுக்கு ரொம்ப வெக்கமாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. யாரு நம்மளை என்ன சொன்னாலும் பாண்டியன் மாமா நம்மளை விட்டு கொடுக்காம பேசுறாரு. அது மட்டும் இல்லாம பாண்டியன் மாமா எப்பயுமே நாம என்ன செஞ்சாலும் சரின்னு சொல்றாரு. வீட்டில் உள்ள மீனா ராஜி நமக்கு எதிராக என்ன செஞ்சாலும் நாம கண்டுக்கவே கூடாது, அவங்கள பத்தி யோசிக்கவும் கூடாது. ஏன்னா நமக்கு சப்போர்ட்டா பெரிய பலமா பாண்டியன் மாமா இருக்கிற வரைக்கும் இவங்களால நம்மளை எதுவும் செய்யவே முடியாது. அப்படியே நம்மளை பத்தின உண்மை தெரிஞ்சாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பாண்டியன் மாமாவும் சரவணன் மாமாவும் எனக்கு துணையா இருக்காங்க, என்னை மட்டும்தான் நம்புவாங்க. ஏன்னா இந்த வீட்டில் பொறுப்பான மருமகனா அது நான் மட்டும்தான். மற்ற 2 பேரையும் மாமா மதிக்கிறதே இல்லையே அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க மயில். இங்க மயில் எப்பயும் போல துணி எல்லாத்தையும் துவைச்சிட்டு அங்க காய வச்சு கீழே கொண்டு வந்து வைக்கிறாங்க. இங்க கோமதி எல்லா துணியுமே எடுத்து மடிச்சு வைக்க அவங்க சரவணனோட பாக்கெட்ல இருந்து ஒரு பில்லு கீழே விழுது. இது என்னது இது அப்படின்னு எடுத்து பார்த்த கோமதிக்கு அது படிக்கவும் தெரியல. ஆனா ஒரு பில்லுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க. அங்க வந்த பாண்டியன், என்ன கோமதி, வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டாங்களா, நான் தான் மத்தியானம் சாப்பிட வர ரொம்ப லேட் ஆயிடுது அப்படின்னு சொல்ல, அதுக்கு கோமதியும், ஆமாங்க, நீங்கள் கடைக்கு வேலைக்கு போகிறீங்க, நிறைய வேலை இருக்கும், அப்படி இருக்கும்போது லேட் ஆகுறதுன்னு சகஜம் தானே, வாங்க உங்களுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் கோமதி, உன் கையில் என்ன பேப்பர் வச்சுருக்க, ஏதோ பில்லு மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன். உடனே கோமதியும், அது என்னன்னே தெரியலங்க, இங்கே மயில் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டா, நானே மடித்து வைக்கிறேன், வீட்டு வேலையெல்லாம் ரொம்ப பார்த்துருக்கேன், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னேன். இந்த பேப்பரில் என்ன இருக்குன்னு தெரியல, ஆனால் ஏதோ பில்லு மாதிரி இருக்குங்க, நீங்களே பாருங்களேன் அப்படின்னு பாண்டியன் கிட்ட கொடுக்க, உடனே பாண்டியன் அதை வாங்கி பார்க்குறாரு. ஆமாம் கோமதி, இது சரவணனும் மயிலும் வெளியூருக்கு போய் ஹோட்டலில் தங்கினாங்கல்ல, அந்த ஹோட்டலில் கொடுத்த பில்லு. நம்ம சரவணன் சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப பத்திரமாவே பாதுகாத்து வைப்பான். ஆனால் இந்த பில்லை கூட தூக்கி போடாமல் அப்படியே பேக்கெட்டில் வச்சுருந்துருக்கான் பாரு. சின்ன வயசுலேருந்தே இவனுக்கு இதே பழக்கம்தான் அப்படின்னு சொல்ல, அங்கே வந்து அரசி, அப்பா என்னதுப்பா இது அப்படின்னு கேட்க, இதுவாமா உன் அண்ணனும் அண்ணியும் அங்கே வெளியூருக்கு போனப்போ பெரிய ஹோட்டலில் தங்கியிருந்தாங்களே, அதான் ஃபோட்டோவெல்லாம் அனுப்பி வச்சாங்களே இப்போ அரசி, அந்த ஹோட்டலோட பில்லு தான். அதான் வெறும் 5000 ரூபாய்க்கு புக் பண்ணால மயில், அந்த ஹோட்டலோட பில்லு தான்ப்பா. இப்போ தான் ஏதோ பேண்ட் பாக்கெட்லேருந்து கோமதி எடுத்து கொடுத்தா, நானும் என்ன எதுன்னு பார்த்தேன், அவ்வளோதான்ப்பா, அதை அப்படி தூக்கி போடு, இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, உடனே அரசியும், என்னப்பா இது, ஹோட்டலில் தங்குறதுக்கு நீங்கள் என்னவோ வெறும் 5000 ரூபா தான் கொடுத்ததா சொன்னீங்க, ஆனால் மொத்தமாக அண்ணன் 26000 ரூபா கட்டியிருக்காங்களே, இதை நீங்கள் பார்க்கவே இல்லையாப்பா, இங்கே பாருங்கள் எம்பிட்டு பணம் கொடுத்துருக்காங்கன்னு. இதை நீங்கள் கவனிக்காமல் ஏதோ மயிலண்ணி ரொம்ப புத்திசாலித்தனமாக 3 நாள் அந்த ஹோட்டலில் தங்கவும் சாப்பிடவும் வெறும் 5000 ரூபா பணம் தான் கட்டினதா சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே, அண்ணியும் அப்படி தானேப்பா சொன்னாங்க, ஆனால் இந்த பில்லில் அம்புட்டு பணம் போட்டிருக்கேப்பா, அதை எப்படி அண்ணனுக்கு நீங்கள் வெறும் அங்கே வெளியூருக்கு போகும்போது 5000 ரூபா பணம் தான் கொடுத்து அனுப்புனீங்க, அது மட்டும் இல்லாமல் இம்புட்டு பணத்தை அண்ணன் எப்படிப்பா கட்டியிருக்கும் அப்படின்னு கேட்க, அரசி இப்படி சொன்ன உடனே பாண்டியன் மட்டும் இல்லாமல் கோமதியும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்பா அரசி, நல்லா பாத்தியாப்பா, நான் வெறும் 5000 ரூபா தானேப்பா கொடுத்து அந்த ரூமெல்லாம் புக் பண்ண சொன்னேன், மேற்கொண்டு 21000 ரூபா பணத்தை கொடுத்து அந்த ரூமெல்லாம் புக் பண்ணியிருக்காங்களா, இம்புட்டு பணம் கொடுத்தா அந்த ரூமில் தங்கினாங்க. இந்த விஷயம் மயிலும் இந்த விஷயத்தை பற்றி சொல்லலை, சரவணனும் சொல்லலையேப்பா, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ண பாண்டியன் அந்த பில்லை வாங்கி வச்சுக்கிறாரு. ஏற்கனவே வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை போயிட்டே இருக்குது, இதில் இது வேறையா, இவங்களும் இப்படி உண்மையை தான் மறைச்சிருக்காங்களா, இந்த ராஜி பிள்ளை தான் என்கிட்ட உண்மையை சொல்லலைன்னு பார்த்தேன், ஆனால் அந்த மயில் கூட உண்மையை மறைச்சிருக்காளே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே சரவணனும் சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வர, இங்கே பாண்டியன் ரொம்ப கோவமா, ஏண்டா சரவணா, நீ இந்த உண்மையை எதுக்காக மறைச்ச அப்படின்னு கேட்க, சரவணனுக்கு ஒன்றுமே புரியலையே, அப்பா
என்னப்பா நீங்க? நான் என்ன உண்மைய உங்ககிட்ட மறைச்சேன்? இப்ப கூட சம்பள பணத்த குடுத்தாங்க. அதான் வீட்டுக்கு வந்து குடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டு போலாமேன்னு உங்கள பார்க்க தான்ப்பா வந்தேன். நீங்க என்னவோ உண்மைய மறைச்சுட்டேன்னு சொல்றீங்களே அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது மயிலு அங்க உள்ள வர, உடனே பாண்டியன் ரொம்ப கோவமா அங்க வச்சிருந்த பில்ல இங்க சரவணன் கிட்ட காமிக்க, இத பார்த்த மயிலு மட்டும் இல்லாம சரவணன் ரொம்பவே அதிர்ச்சி அடைறாங்க. என்னது இது? இந்த பில்ல பார்த்துட்டாங்களா? நான் அப்பவே சொன்னேன். இதெல்லாம் அங்க தூக்கி போட்டுட்டு வாங்க. இதெல்லாம் வேண்டான்னுட்டு. வீட்டுக்கு கொண்டு வர போய் பில்ல பார்த்துட்டாங்களே. இப்ப மாமா அம்புட்டு பணத்த எப்படி கட்டுனீங்கன்னு கேட்டா, என் வீட்டுக்காரர் என்ன சொல்லி சமாளிக்க போறாருன்னு தெரியலையே. இந்த உண்மைய நானும் சொல்லாததுனால, பாண்டியன் மாமா என் மேல வச்சிருந்த நம்பிக்கையும் ஒண்ணில்லாம போயிருமே. நானும் இந்த உண்மைய மறைச்சுட்டேனே. என்ன பத்தி என்ன நினைக்க போறாங்களோ தெரியலையே அப்படின்னு மயிலு ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. பாண்டியன் ரொம்ப கோவமா மயிலுக்கிட்ட, ஏன்பா மயிலு 3 நாள் அந்த ரூம்ல தங்குறதுக்கு அங்க நீங்க ரூ. 26,000 கட்டினீங்களாப்பா? நீ என்கிட்ட சொன்னது வெறும் ரூ. 5,000 தானே அப்படின்னு சொல்ல, இல்ல மாமா நான் உண்மைய சொல்லிரலான்னு தான் சொன்னேன். ஆனா இப்போதைக்கு அப்பா கிட்ட இந்த உண்மைய சொல்ல வேண்டான்னு உங்க பையன் சரவணன் தான் சொன்னாரு. உண்மையாவே அந்த பெரிய ஹோட்டல்ல 3 நாள் தங்குறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் மொத்தமா ரூ. 26,000 கட்டியிருக்கோம் மாமா. அதுக்குண்டான பில்லு தான் மாமா இது. என்ன மன்னிச்சிருங்க மாமா. இந்த விஷயத்த உங்ககிட்ட மறைக்கணும்னு நான் நினைக்கவே இல்ல. ஆனாலும் என்ன பண்றது? இந்த உண்மைய சொன்னா கண்டிப்பா திட்டுவீங்கன்னு தெரியுமே. அதனால தான் மாமா நான் சொல்லல. என்ன தப்பா நினைக்காதீங்க மாமா. அது மட்டும் இல்ல, இந்த பணத்த நாங்க எப்படி குடுத்தோன்னு உங்களுக்கு சந்தேகமா இருக்கும்ல. நீங்க குடுத்து அனுப்புன வெறும் ரூ. 5,000 பணம் தான் இருந்தது மாமா. அதனால பேசாம ஊருக்கே கிளம்பிருவோம். இம்புட்டு பணம் குடுத்து இந்த பெரிய ஹோட்டல்ல தங்கியே ஆகணுமா அப்படின்னு உங்க பையன்கிட்ட எவ்வளவோ சொன்னேன். பேசாம ஊருக்கு போயிரலாம். இல்லன்னா மாமா சொன்ன இடத்துல கூட போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா உங்க பையன் தான் என் பேச்ச கேட்காம கதிருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, உடனே உங்க பையன் கதிரும் பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு போட்டு விட்டாரு. அவர் குடுத்த பணத்துல தான் நாங்க இந்த ஹோட்டல்லயே தங்குனோம் மாமா. நான் கூட சொன்னேன், மாமாவுக்கு தெரியாம கதிர்கிட்ட பணத்தெல்லாம் வாங்க வேண்டாம். இப்படி இம்புட்டு பணம் கட்டி இந்த ஹோட்டல்ல தங்குறதுக்கு ஊரை பார்த்தே போயிடலான்னு. யார் என் பேச்ச கேட்டா? இப்ப என்னவோ நான் இந்த உண்மைய மறைச்ச மாதிரி பாண்டியன் மாமா என்னெல்லாம் இப்படி பார்த்து முறைக்கிறாரு அப்படின்னு தான் மேல எந்த தப்புமே இல்ல. எல்லா தப்பும் இங்க சரவணன் மேலயும் கதிர் மேலயும் மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தப்பிக்கிறதுக்கு உண்டான எல்லா வழியும் யோசனை பண்றாங்க மயிலு. ஆனா பாண்டியனுக்கு நல்லாவே புரியுது. என்னதான் கதிர் இவங்களுக்கு உதவி செய்யணும்னு பணத்தை போட்டு விட்டாலும் அதை புரிஞ்சுக்காம இந்த மயிலு தான் மேல எந்த தப்புமே இல்லைன்னு எப்படியெல்லாம் பேசுறா இந்த மயிலு அப்படின்னு யோசனை பண்ண பாண்டியன் கதிர் பணத்தை அனுப்பி வச்சதை கூட பெருசா எடுத்துக்காம, ஏன்பா மயிலு உன் மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன். நீங்க 2 பேரும் பேசி முடிவெடுத்து தானே கதிருக்கு ஃபோன் பண்ணியிருப்பீங்க. ஏதோ நீங்க நல்லா இருக்கணும்னு கதிர் யார்கிட்டயோ பணத்தை வாங்கி போட்டு விட்டுருப்பான். ஆனா இங்க வெளியூருக்கு போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து இம்புட்டு நாள் ஆகுது. நீ ஏன் இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையேப்பா? எப்ப பார்த்தாலும் வீட்டில் நடக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியணுமாமான்னு இங்க மீனா என்ன செஞ்சாலும் ராஜி என்ன செஞ்சாலும் என்கிட்ட உடனே வந்து சொல்ற நீ உன்னை பத்தின விஷயத்த ஏன்பா சொல்லாம மறைச்ச? அப்ப நீ செய்யறது எல்லாமே நல்லது, மத்தவங்க எதுவும் செஞ்சா மட்டும் தப்பா? நீ இம்புட்டு பெரிய வேலையை செஞ்சு எங்களை ஏமாத்துவேன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லப்பா. கதிரை தப்பு சொல்லாத. ஏன்னா கதிர் என்னோட பையன். அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ நீங்க நல்லபடியா அங்க இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மறுபடியும் இங்க திரும்பி வந்தா உன்னோட மனசு வேதனைப்படுமேன்ற ஒரு நோக்கத்துல தான் பணத்தெல்லாம் யார்கிட்டயோ கேட்டு அரேஞ்ச் பண்ணியிருப்பான். ஏன்னா என் பையன் யார்கிட்டயும் கடன் வாங்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் உள்ளவன் கதிர். கதிரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா. அவனை மறுபடியும் மறுபடியும் தப்பா பேசி என்கிட்ட மாட்டி விடலாம் நினைக்காத. ஏன்னா கதிரோட குணம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கதிர் என்ன மாதிரியே. நீ செஞ்சதுதான் பெரிய தப்பு. முதல்ல அதை புரிஞ்சுக்க. மற்றவங்கள மாட்டி விடணும்னு நினைக்கிற நீ முதல்ல நீ செஞ்ச தப்பை புரிஞ்சுக்கணும், அதை நீ திருத்திக்கணும். ஏன்னா அங்கே போய் இம்புட்டு பணம் கெட்டினாதான் அந்த ரூமில் தங்க முடியும்னு சொன்னதுக்கு அப்புறமா முதல்ல நீங்கள் 2 பேரும் எனக்குலப்பா ஃபோன் பண்ணியிருக்கணும். நீங்கள் அங்கே தங்கணுமா வேண்டாமான்னு நாளப்பா முடிவெடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் என்னவோ கதிர் மேலே தான் தப்பு இருக்குன்னு இவ்வளோ பேச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஏன் சரவணா, மயிலு பேசுறதுலாம் சரியாவா இருக்கு அப்படின்னு பாண்டியன் கேட்க, அதுக்கு உடனே சரவணனும், மயிலு பொய் சொல்றாப்பா. அந்த ரூம்ல தங்கியே ஆகணும்னு அடம்பிடிச்சதே மயிலு தான். அந்த ரூம்ல தங்க நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு பேசி அங்க அந்த ஹோட்டல் ரூம் முன்னாடியே அழுக ஆரம்பிச்சிட்டாப்பா மயிலு. எனக்கும் என்ன பண்ணேன்னு தெரியல. அது மட்டும் இல்லை, நான் இந்த விஷயத்த சொன்னால் உடனே கிளம்பிவான்னு நீங்கள் சொல்வீங்க. மயிலோட மனசு வேதனைப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த பணத்தெல்லாம் நான் கேட்டு தம்பிக்கு கால் பண்ணலை. இந்த விஷயம் இப்படி இருக்குன்னு மட்டும்தான் சொன்னேன். ஆனால் கதிர் என் மனசை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த பணத்தெல்லாம் போட்டு விட்டான். ஆனால் இந்த மயிலு கதிரையே மாட்டி விட்டு தான் தப்பிக்கணும்னு நினைக்கிறாப்பா. இவளை நம்பவே நம்பாதீங்க. ஏன் மயிலு, கதிர் நமக்கு நல்லது தானே செஞ்சான். அதை புரிஞ்சுக்காம அவனை என்னவோ மாட்டி விட்டுக்கிட்டு அவன் பணம் போட்டது தான் பெரிய தப்புன்னு அப்பா கிட்ட இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க.
உனக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லையா? அடுத்தவங்கள எப்போ பார்த்தாலும் தப்பு சொல்லிக்கிட்டே இருக்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு மயிலு. நீ முதல்ல என்ன செஞ்சியோ அத சொல்லு. அத விட்டுட்டு என் தம்பி தான் தப்பு பண்ணான்னு இப்படியெல்லாம் நீ பேசிட்டு இருந்த. அவ்வளவுதான். அப்படின்னு இன்னொரு பக்கம் சரவணன் ரொம்ப கோவமா மயிலுக்கிட்ட பேச, மயிலு ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்துல என் மேல தப்பே இல்லைன்னு நான் நிரூபிக்கணும். அது மட்டும் இல்லாம தப்பு செஞ்சது எல்லாமே கதிர் தான் அப்படின்னு சொல்லி நான் தப்பிக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா எப்பயுமே பாண்டியன் மாமா கிட்ட நான் நல்ல பேர் தானே வாங்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனா இவங்க எல்லாரும் இப்படி என்னை சுத்தி நின்னு திட்டிக்கிட்டே இருக்காங்களே! நான் தான் வசமா மாட்டிக்கிட்டேன். இதுக்கு பேசாம வெளியூருக்கு போகாமயே இருந்திருக்கலாம். வீட்டுக்கு நல்லா வந்தாச்சு. இனி என்ன வச்சு இங்க பிரச்சனை வரவும் கூடாது. நான் எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும்னு பார்த்தேன். இப்படி என் வீட்டுக்காரரும், பாண்டியன் மாமாவும் என்ன புரிஞ்சுக்காம திட்டுவாங்கன்னு நினைக்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் கதிர ரொம்பவே திட்டி எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்துற பாண்டியன் மாமா கிட்ட கதிர போட்டு குடுக்கலாம். கதிர மாட்டி விட்டு நாம தப்பிக்கலான்னு பார்த்தா, இன்னைக்கு இல்லாத பெருநாளா இன்னைக்கு கதிருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பையன யாருக்கும் விட்டு கொடுக்காம கதிர் ரொம்ப நல்லவன்னு என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு கதிர்க்காக என்ன எல்லார் முன்னாடியும் திட்டி அவமானப்படுத்திட்டாரு. இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாண்டியன் மாமா என்னை இப்படி திட்டிட்டாரே அப்படின்னு யோசிக்கிறாங்க மயிலு. இங்க பாண்டியன் மயிலு மேலதான் எல்லா தப்பும் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு கதிர்க்கு சப்போர்ட் பண்ணி பேசினதை பார்த்து வீட்டுல உள்ள எல்லாரும் என்னதான் பாண்டியன் திட்டினாலும் இங்க கதிரை அவமானப்படுத்தி பேசினாலும் யாரும் கதிரை ஏதாவது சொன்னா அவரால் தாங்க முடியல. கதிர் மேல அம்புட்டு பாசம் வச்சிருக்காரு பாண்டியன் அப்படின்னு வீட்டுல இருக்க கோமதி மட்டும் இல்லாம மீனா, ராஜி, செந்தில் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க.